ரஃபேல் விமானம். 5 ரஃபேல் விமானம் இப்போ இந்தியா வந்து இறங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் 31 விமானம் இந்தியாவுக்கு வந்து இறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரஃபேல் விமானம்னா என்ன, மற்ற மிலிட்டரி ஃபிளைட்டுக்கும் இந்த ஃபிளைட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ், இந்த ரஃபேல் விமானத்தை நம்ம வாங்கினதுக்கு பிறகு நம்ம எதிரியான பாகிஸ்தானும் சைனாவும் நம்மளை பார்த்து பயப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்படி இந்த ரஃபேல் ஃபிளைட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபிளைட்ல 3 வகையான டைப்ஸ் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ரஃபேல் சி சிங்கிள் சீட் லேண்ட் பேஸ்டு வெர்ஷன், செகண்ட் ஒன் ரஃபேல் பி ட்வின் சீட் லேண்ட் பேஸ்டு வெர்ஷன், தேர்ட் ஒன் ரஃபேல் எம் சிங்கிள் சீட் கேரியர் பேஸ்டு வெர்ஷன். இப்படின்னு இதுல 3 வகையான டைப்ஸ் இருக்கு. இப்போ நம்ம இந்தியாவுக்கு வந்து இறங்கி இருக்கிற ஃபிளைட் எந்த டைப் அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த 5 ஃபிளைட்ல 3 ஃபிளைட் ரஃபேல் சிங்கிள் சீட் லேண்ட் பேஸ்டு வெர்ஷன் வந்து இறங்கியிருக்கு. மீதி உள்ள 2 ஃபிளைட் ரஃபேல் பி ட்வின் சீட் லேண்ட் பேஸ்டு வந்து இறங்கியிருக்கு. சரி, இந்த ரஃபேல் விமானத்தை இந்தியா எப்போ வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்றாங்கன்னா 2016 ஜனவரி மாசத்துல பிளான் பண்றாங்க. எதுக்காக நம்ம கவர்மெண்ட் இந்த ஃபிளைட்டை வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, நம்மளோட ஏர் ஃபோர்ஸை பயங்கர ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுக்காக தான் இந்த ஃபிளைட்டை வாங்கணும்னு நினைக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம மற்ற நாட்டுக்கிட்ட இந்திய நாட்டை பாதுகாக்கிறதுக்காக இந்த விமானத்தை வர வச்சிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2016 ஜனவரி மாசம் இந்த ஃபிளைட்டை வாங்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. பிளான் பண்ண உடனே பிரான்ஸ் கூட ஒரு அக்ரிமெண்ட் போடப்படுது. அந்த அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எங்களுக்கு 36 ரஃபேல் ஃபிளைட் செஞ்சு கொடுக்கணும், பதிலுக்கு நாங்க 58,000 கோடி உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படின்னு இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணப்படுது. இப்போ இந்த ரஃபேல் விமானத்தை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். இந்த ரஃபேல் விமானத்தோட நீளம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 15.3 மீட்டர், உயரம் வந்து 5.3 மீட்டர், இந்த பிளைட்டோட அகலம் வந்து 10.9 மீட்டர். இந்த ரஃபேல் விமானத்தோட வேகம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகபட்சமா ஒரு மணி நேரத்துக்கு 2130 கிலோமீட்டரை கடக்கும்னு சொல்றாங்க. இந்த ரஃபேல் பிளைட்டோட குறைஞ்சபட்ச வேகம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 ஹவர்ல 1912 கிலோமீட்டர் கடக்கும். இப்போ மத்த பிளைட்டுக்கும் இந்த பிளைட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத பாத்துறலாம். இந்த ரஃபேல் பிளைட்டால நிக்கிற இடத்துல இருந்து 600 கிலோமீட்டர் தாண்டி அக்யூரேட்டா பிளாஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்தியால இந்த விமானம் இருக்குன்னா, இப்போ இந்தியா முடிவு பண்ணி சைனால 600 கிலோமீட்டர் தாண்டி அந்த சைனா இடத்த பிளாஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த பிளைட்டால ஈஸியா பண்ண முடியும். ஆனா மத்த பிளைட்டால ஈஸியா இதை பண்ண முடியாது. இதுல ரெண்டாவது நம்ம பார்க்க போறது என்னன்னா, பனிகாலத்துல எந்த வண்டியா இருக்கட்டும் ஸ்டார்ட் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா இந்த பிளைட்டுக்கு பனி வெயில்லாம் தெரியாது, எந்த சீசனா இருந்தாலும் ஈஸியா ஸ்டார்ட் ஆயிடும்னு சொல்றாங்க. இதுல மூணாவதா நம்ம பார்க்க போறது, இந்த ரஃபேல் விமானத்தை ஒரு தடவை ஃபியூல் ஃபில் பண்ணிட்டா 3700 கிலோமீட்டர் தாண்டி நம்மளால வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த பிளைட்டை எப்படி கொண்டு வரதா பிளான் பண்ணிருக்காங்கன்னா, இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு. இந்த ரஃபேல் விமானம் டைரக்டா பிரான்ஸ்ல இருந்து கிளம்பி யூஏஇல போய் ஒரு தடவை நிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யூஏஇல இருந்து திருப்பி இந்தியாவுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி இந்த பிளைட் வரும்போது திடீர்னு ஃபியூல் காலி ஆயிடுச்சுன்னா எப்படி ஃபில் அப் பண்ணுவாங்கன்னா, மிட் ஏர் ரீஃபில்லிங் அப்படிங்கிற ஒரு மெத்தடை பயன்படுத்தி இதுக்கு ஃபியூல் ஃபில் அப் பண்ணுவாங்க. ஒன்னும் இல்ல, சிம்பிளா சொல்லணும்னா அந்த பிளைட் ஏர்ல வந்துட்டு இருக்கும் போதே ஃபியூல் ஃபில் அப் பண்ணிடுவாங்க. எதை வச்சு ஃபியூல் ஃபில் அப் பண்ணுவாங்க அப்படின்னா, எதை வச்சு ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏர்பஸ் 330 multirole டேங்கர் டிரான்ஸ்போர்ட் MRTT அப்படிங்கிற ஒரு பிளைட்டை யூஸ் பண்ணி இந்த பிளைட்டுக்கு ஃபியூல் ஃபில் அப் பண்ணுவாங்க. இந்த மெத்தட் வரதுக்கு முன்னாடி ஃபியூல் எப்படி ஃபில் அப் பண்ணுவாங்கன்னா, IL-38 அப்படிங்கிற ஒரு மெத்தடை வச்சு ஃபில் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனா அது ரஷ்யன் மெத்தட் அப்படிங்கிறதுனால அதை பயன்படுத்துறது இல்ல. இப்போ நம்ம நாலாவதா பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு ரேடார் இருக்கும். ரேடார் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்தியாவே எடுத்துக்கலாம். இந்தியா நாட்டுக்குள்ள ஒரு ரேடார் இருக்கும். இந்தியாவுக்குள்ள எந்த பிளைட் வந்தாலும் அந்த ரேடார் நமக்கு காட்டி கொடுத்துரும். இப்போ இந்த இந்திய நாட்டுக்குள்ள ரஃபேல் விமானம் வந்தா இந்தியாவோட ரேடார்ல இந்த ரஃபேல் விமானம் கண்ணுக்கு தெரியாது. இதுல அஞ்சாவதா நம்ம பார்க்க போறது என்னன்னா, எந்த ஒரு பிளைட் எடுத்துக்கிட்டாலுமே ஒரு இன்ஜின் தான் இருக்கும். ஆனா இந்த ரஃபேல் விமானத்துக்கு மட்டும் 2 இன்ஜின் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான காரணமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எந்த ஒரு கிளைமேட்லயும் இப்போ கோல்ட் கண்டிஷனா இருந்தாலும் சரி, ஹாட் கண்டிஷனா இருந்தாலும் சரி, ரஃபேல் விமானம் ஸ்டாப்பே ஆகக்கூடாது, கண்டினியூஸா ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 2 இன்ஜின் வச்சிருக்காங்க. இந்த பிளைட்டை பத்தி ஆறாவதா நம்ம பார்க்க போறது என்னன்னா, மத்த பிளைட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த பிளைட்டோட வெயிட் ரொம்பவே கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிளைட்டோட வெயிட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 9979 kg. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே இந்த பிளைட்ல 3 டைப்ஸ் இருக்கு. இந்த 3 டைப்ஸ் ஆஃப் பிளைட்டுக்கும் என்னென்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் எதுவும் கிடையாது. ஃபர்ஸ்ட் பிளைட்டான ரஃபேல் சி சிங்கிள் சீட் லேண்ட் பேஸ்டு வெர்ஷனும், தேர்ட் பிளைட்டான ரஃபேல் எம் சிங்கிள் சீட் கேரியர் பேஸ்டு வெர்ஷனும், இந்த 2 பிளைட்லயுமே ஒவ்வொரு சீட் தான் இருக்கும். ரெண்டாவதா சொன்ன ரஃபேல் பி ட்வின் சீட் லேண்ட் பேஸ்டு வெர்ஷன்ல மட்டும் 2 சீட் இருக்கும். இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிளைட்டை வச்சு ஒருத்தருக்கு பயிற்சி கொடுக்கும் போது ரெண்டாவதா சொன்ன பிளைட்டை வச்சு தான் பயிற்சி கொடுப்பாங்க. சரி, இப்போ இந்த பிளைட்டை பார்த்து நம்ம எதிரியான சைனாவும் பாகிஸ்தானும் பயப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத பாத்திரலாம். இப்போ இந்தியா இந்த ரஃபேல் விமானத்தை வச்சுக்கிட்டு சைனா மேலேயோ பாகிஸ்தான் மேலேயோ போர் தொடுத்தா இந்த ரஃபேல் விமானத்தை தடுக்கிற மாதிரி சைனா கிட்டயும்
கிட்டயும் பாகிஸ்தான் கிட்டயும் எந்த ஒரு ஆயுதமும் கிடையாது. இதுக்காக தான் சைனாவும் பாகிஸ்தானும் பயப்படுறாங்க. சரி, இந்த ரஃபேல் விமானம் வந்த பிறகு இந்த விமானத்தை இந்தியால எங்க போய் லேண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி வரப்போற 36 விமானத்தையும் 2 இடத்துல பிரிச்சு வைப்பாங்க. அது என்னென்ன இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹரியானால உள்ள அம்பலா அப்படிங்கிற ஒரு இடமும் வெஸ்ட் பெங்கால்ல உள்ள ஹாசிமோரா அப்படிங்கிற ஒரு இடத்துலயே நிக்க வைக்க போறாங்க. இது ஏன்டா பர்டிகுலரா இந்த 2 இடத்துலயும் நிக்க வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடம் தான் சைனாவுக்கும் சரி பாகிஸ்தானுக்கும் சரி கிட்டத்தட்ட சென்டரான பிளேஸ். சப்போஸ் நாளைக்கே நமக்கும் சைனாக்கும் பிரச்சனை அப்படின்னா இங்க இருந்து சைனாவை ஈஸியா அடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த 2 இடத்துலயும் ஃபிளைட்டை பிரிச்சு வச்சிருக்காங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நாங்க இதே போல வேற எதுவும் டாபிக் பேசணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.